நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் டிஎன்டிஆர்பி அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 6000+ காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு 2024ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து ஆண்டு அட்டவணையோட தகவல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. கலை மற்றும் கலை கல்வி எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த வேலைவாய்ப்பு வேகன்சி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் SGT இந்த வேலைவாய்ப்பு 1766 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போஸ்ட்டில் 4000 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டிஆர்பி டிஎன்டெட் எக்ஸாமினேஷனுக்கான 2024 பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாமினேஷனுக்கு வேக்கன்சி எதுவுமே அறிவிக்கலைங்க இது வரைக்கும். இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்படணும். இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான அடுத்த வேலைவாய்ப்பு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 200 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு ஆனுவல் பிளானர் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா CMRF சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்னு சொல்கிற அந்த போஸ்ட்டுக்கு ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படணும். இந்த வேலைவாய்ப்பான வேகன்சி 120 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நடக்கப்படணும். அதனைத் தொடர்ந்து SCERT அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 339 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சீனியர் லெக்சருக்கு 26, லெக்சர்ஸ் 103, ஜூனியர் லெக்சருக்கு 10 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு டோட்டலாக 139 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு 28 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா காலேஜுக்கு 28 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும் டோட்டலாக 56 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இந்த ஆண்டுக்கான 2024ஆம் ஆண்டுக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரின் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அறிவிக்கப்பட்ட ஆனுவல் பிளானருங்க. தற்போதைக்கு 6000+ காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் டிஎன்டெட் எக்ஸாமினேஷனும் அப்ராக்சிமேட்லி 7000 முதல் 8000 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு நிரப்பப்படுங்க. ஏன்னா 10,000 வேகன்சி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7000 முதல் 8000 வேகன்சிக்கான வேலைவாய்ப்பு நிரப்பப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் எந்த ஜாபுக்கு நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வேலைவாய்ப்பு நீங்கள் என்னெல்லாம் படிக்க வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணி கிட்ஸ் எடுத்து அந்த வேலைவாய்ப்பு கரெக்டாக படித்து இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு மேலும் அப்டேட் எல்லாம் அறிந்து கொள்ளணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.